ஷோ என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல. படபடன்னு வருது எனக்கு. மலர்மி, வந்துட்டீங்களா? அப்பா இப்பதான்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? அண்ணி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்கதான் ரூபாக்கா வந்துட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் தம்பி. அதுக்குள்ள இந்த அண்ணி வந்து குழப்பிட்டு இருக்கிறாங்க. மா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அதான் நாங்க வந்துட்டோம்ல, பாத்துக்கலாம். ஆமா, சந்திரன் வேலைக்கு போயிட்டான்ல? போயிட்டான்டா, அவன் கிட்ட எதுவும் சொல்லல. நல்லதுமா, விடுங்க, பாத்துக்கலாம். நீங்க இங்க உட்காருங்கம்மா, நான் அவங்க வராங்களா நீங்கிறதே பாக்குறேன். சந்திரா, பயமா இருக்குதுடா. மீ, எதுக்கு மீ பயப்படுற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ ஃபர்ஸ்ட் இங்க உட்காரு, பயப்படாம இரு, ஒன்றும் நடக்காது. தம்பி, எவ்வளவு பாச்சு? அக்கா 200 ரூபாக்கா. இந்தாப்பா. அப்பா, மயக்கமா வருது. அம்மா, என்னாச்சு? தண்ணி கொஞ்சம் கொடுங்க. அம்மா, இந்தாங்க குடிங்க. ரொம்ப நன்றிம்மா. இருக்கட்டும்மா, பரவாயில்ல. எங்கம்மா இருக்கு வீடு? எங்க போகணும் நீங்க? எனக்கு இந்த ஊர் இல்லம்மா, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இங்கதான். ஓ சரிம்மா, உங்களை கொண்டு போய் விடணுமா இல்ல நீங்க போய்க்குவீங்களா? நான் பாத்துக்கிறேம்மா. ஏன் சுடர் இந்த அம்மா இவ்வளோ சோகமா இருக்கிறாங்க? அதான் தெரியலங்க, கொண்டு போய் விடவான்னு கேட்டேன், வேணான்ட்டு போயிட்டாங்க. சரி வா போலாம், மணி ஆகுதுல்ல. சரிங்க. எப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கு இந்த லூஸு. டேட்டூலாம் குத்துனா பயங்கரமா வலிக்கும், எப்படிதான் பொறுத்துக்கிட்டாலோ. சனி ஞாயிறு 2 நாளுமே பார்த்தோம், ஆனாலுமே இப்போ திடீர்னு பார்க்கணும் போல இருக்கே. எப்படியும் அவங்க அம்மா அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போகிறதா அம்மா காலையிலேயே சொன்னாங்க. நிம்மதியும் காலேஜுக்கு போயிருப்பா. பேசாம அவளை வீட்டில் போய் பார்த்துட்டு வருவோமா? இல்லை வேண்டாம், ஏதோ முக்கியமான மீட்டிங் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா. சும்மா போனால் அவளுக்கும் டிஸ்டர்பாக இருக்கும். சார் குட் மார்னிங். என்ன சார் செவத்துல நின்று தனியாக பேசிட்டு இருக்காரு? சார், அண்ணே வாங்கண்ணே. என்ன சார், இப்பதான் நிச்சயம் ஆச்சு, அந்த நினைப்புல இருக்கீங்களா? அண்ணே, என்னென்ன கிண்டல் பண்றீங்க? பின் என்ன சார், செவத்துல சாஞ்சு நின்று தனியா பேசினா வேற எப்படி சார் நினைப்பாங்க? சார், அப்புறம் பக்கத்து பிரான்ச்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க சார், இன்னைக்கு பேங்க்குக்கு ஆடிட்டிங் வராங்களாம். ஐயோ, ஆடிட்டிங் வராங்களா? எதுக்குண்ணே, கோல்டுக்கா? ஆமா சார். சரி, அப்ப லதா மேமையும் சூர்யா சாரையும் வர சொல்லுங்கண்ணா, கோல்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அப்புறம் நீங்க போய் லாக்கர் சாவி எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். ஆடிட்டிங்னா நான் உறவே முடியாது, இதுல எங்க போய் தன்மையை பாக்குறது? வேலையை பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். என்னங்க, சம்மந்தி வீட்டுக்கு போறோம், வெறும் கைவா வீசிட்டு போக முடியும்? வாங்கங்க, பக்கத்துல பேக்கரியில ஏதாவது ஸ்வீட்டு காரம் வாங்கிட்டு போலாம். சரி சுடரு. தம்பி, உங்க அண்ணன் கிட்ட வேற என்ன சொல்லல தம்பி, அவர் வேற வந்து கத்திட்டு கிடப்பாரு தம்பி. அண்ணி, இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் அண்ணி, பாத்துக்கலாம். மீ இரு, நான் பாக்குறேன். தள்ளுடா. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத அந்த ஊர்லயே நான் கேட்டுட்டேன், நீ முத தள்ளு. தம்பி, இங்கிட்டு வாங்க, நாங்க பேசிக்கிறோம். அண்ணி, என்ன மலரு, என் பொண்ணதான் உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், யாருக்கும் சொல்லாம நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இப்ப அண்ணி நொன்னிட்டு இருக்க. அண்ணி, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அண்ணி. உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லு, நான் கேக்குறேன். அண்ணி, அவங்களுக்கு இப்பதான் அண்ணி நிச்சயம் முடிஞ்சிச்சு, எப்படி அண்ணி நிப்பாட்ட முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப என் பொண்ணோட வாழ்க்கை, சின்ன வயசுல இருந்து சந்திரன் தான் உனக்கு, சந்திரன் தான் உனக்குன்னு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கேன் தெரியுமா? எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு என்னையும் இப்படி ஏமாத்திட்டீங்களே. எங்க என் அண்ணன், அவனை கூப்பிடு, நான் அவன் கிட்ட பேசிக்கிறேன். அண்ணி, அவர் வேலைக்கு போயிட்டாரு அண்ணி. ஏக்கா, நான் தான் சொல்றேன்லக்கா, ஏன்க்கா நீ புரிஞ்சுக்கவே மாட்ற? யாருடா புரிஞ்சுக்க மாட்டா? நீங்க தாண்டா என்னைய புரிஞ்சுக்கல. இப்ப நான் என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றது சொல்லு. இங்க பாரு மலரு, இப்ப சொல்றேன், சந்திரனுக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும் கல்யாணம் ஆகல, நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், செத்து போயிருவேன். என்னங்க அது, மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் பிரச்சனையா? யாரோ வந்து அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா செத்து போயிருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சுடரு, எனக்கும் ஒன்றும் புரியல. சுடரு, எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம நம்மளா ஒரு முடிவு எடுக்க கூடாது. வா, உள்ள போய் என்னன்னு பாப்போம். சரிங்க. இரு, அப்படியே போயிடாத, காலிங் பெல் அழுத்து. தம்பி, சம்மந்தி வீட்ல இருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி. அண்ணி, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏக்கா, நீ உள்ள வா. நான் ஏன்டா வரணும்? சொல்றது கேளு, உள்ள வா. தம்பி, அம்மாவை பாத்துக்கோங்க. ஐயோ கடவுளே. அண்ணி வாங்க. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே உட்காருங்கண்ணே.
தம்பி நல்லா இருக்கீங்களா தம்பி? அண்ணி உட்காருங்க அண்ணி. ஆ ஆ, ஆ நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருங்க. அண்ணி என்னாச்சு அண்ணி, ஒரே பதட்டமா இருக்கீங்க? ஆ ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நல்லா தான் இருக்கேன். ஆ சரிங்க அண்ணி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கார்டு பிரிண்ட் அடிக்க கொடுத்துட்டு வந்துடலாமா அண்ணி? ஆ அண்ணி இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு. நம்ம இன்னொரு நாள் போகலாமா? இன்னொரு நாளா? என்னாச்சு அண்ணி? இல்லை அண்ணி, அதான் சொன்னேனே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குண்ணே. அண்ணி உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஏன் இப்படி மூச்சு வாங்குறீங்க? ஏக்கா நீ சும்மா இங்கே நில்லு. எதுக்கு அங்கே போயிட்டு இருக்க? டேய் விட்டுறா, என்ன இவங்க தான் அந்த சம்மந்தி வீட்டுக்காரங்களா? அண்ணி கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க, 2 நாள் கழிச்சு நாள் நல்லா இருக்கு, அப்ப பத்திரிக்கை அடிக்க கொடுக்கலாமே. சுடரு விடு, அவங்க தான் சொல்றாங்கல்ல, நம்ம 2 நாள் கழிச்சு கொடுத்துக்கலாம். எது 2 நாள் கழிச்சு பத்திரிக்கை அடிக்க கொடுக்க போறியா? அம்மா நீங்களா? உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசல, நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க. அண்ணி அண்ணிங்க கொஞ்சம் நிலமை சரியில்லை அண்ணி, அதான். ஏ மலரு, நான் இங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ அவங்கள அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருக்க. அண்ணி நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அண்ணி. சமந்தியம்மா, இங்க ஒரே பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் பேசி முடிங்க, நாங்க 1 வாரம் கழிச்சு ஃபோன் அடிச்சுட்டு வரோம். ஏக்கா என்னக்கா, வாழ் தெரிஞ்சிட்டாரா இல்ல இன்னும் அப்படியே தான் முரட்டுத்தனமா இருக்காரா? ஏன்டா தம்பி? பரவாயில்ல சொல்லுக்கா. எங்க தம்பி அந்த வயசுல திறந்தல, இந்த வயசுல திறந்த போறாரு. அதானே பார்த்தேன், பேசும்போது ரொம்ப நல்லா பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆமா, சொப்னா எப்படி இருக்கா? ஏன் அவளை கூட்டிட்டு வரல? டேய் அவ கிளம்பும் போது தூங்கிட்டு இருந்தாடா, அதான் அத்தைட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். சரி சரிக்கா. வாட தம்பி போய் கை கழுவிட்டு வந்துடலாம். இருக்கா, மாமா வரட்டும், என்னென்ன சாப்பாடு யார் யாருக்கு வேணும்ன்றத சொல்லிட்டு அதுக்கப்புறமா போய் கை கழுவிட்டு வந்துடலாம். எல்லாம் உட்காந்துட்டீங்களா? மாமா இங்கிட்ட வாங்க, சேர் போட சொல்றேன். அதெல்லாம் வேணாம்டா, நான் தான் இப்படியே இந்த சேர்லயே உட்காந்துக்கிறேன், நீங்க ஒண்ணா உட்காந்துக்கோங்க. மாமா என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு 2 புரோட்டா போதும். ஏக்கா நீ என்ன சாப்பிட்ற? நான் ஒரு தோசை சாப்பிட்றேன்டா. அந்த தோசையை தானே டெய்லியும் ஊத்திக்கிட்டு இருக்க, இங்க வேற ஏதாவது சொல்லு. வேறனா ஒன்றும் தெரியலடா தம்பி, நீயே ஏதாவது ஒன்று சொல்லு. அப்புறம் இந்த பிள்ளைங்களை நம்பி தனித்தனியெல்லாம் வாங்காத, 1 வாங்கு 2 சாப்பிடுங்க, இல்லைன்னா வேஸ்ட் பண்ணிடுங்க. இல்ல எனக்கு தனியா தான் வேணும், எனக்குலாம் ரொம்ப பசிக்குதுப்பா. அண்ணே 1 வாங்கி நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கலான்னு. ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் தனியாக தான் வாங்குவேன், நீ தனியாக வாங்கிக்கோ. சரி, வந்த இடத்துல சண்டை போடாதீங்க, தனித்தனியாவே வாங்குறேன். சார் ஆர்டர் சார். அந்த டேபிளில் கேளுங்க. சார் ஆர்டர். அண்ணே புரோட்டா 2 கொடுத்துருங்க, மட்டன் பிரியாணி 2, அப்புறம் வெஜ் நூடுல்ஸ் 2. தந்தூரி இருக்கா? தந்தூரி கெபாப் 65 லாலிபாப் எல்லாம் இருக்கு சார். தந்தூரி மட்டும் 1 கொடுத்துருங்க, ஃபுல் கொடுத்துருங்க. ஓகே சார். புரோட்டா 2, மட்டன் பிரியாணி 2, 2 வெஜ் நூடுல்ஸு, தந்தூரி 1. ஆமாண்ணே. ஓகே சார். ஏக்கா நான் போய் கை கழுவிட்டு வரேன். நானும் வருவேன். நானும். சரி 3 பேரும் போயிட்டு வாங்க. என்ன என்ன பண்ற? உன் ஷாலை கூட துடைக்க துணி இல்லடி. என்ன? வா போலாம், சீக்கிரம் வா சீக்கிரம் வா. என்ன இவன் அப்பையில இருந்து தண்ணியவே ஊத்து பார்த்துட்டு இருக்கான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இதுக்கு முன்னாடி நீங்க தண்ணியவே பார்த்தது இல்லையா? ஏன் என்னாச்சு? ஏங்க ஒரு மனுஷன் 1/2 மணி நேரமாமா கை கழுவான். ஓ அவ்வளோ நேரமா கை கழுவிட்டு இருக்கேனா? ஐயோ சாரி. ஆமா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அதானே கொஞ்சம் பேசிடக்கூடாது, உடனே அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு ஆரம்பிச்சிருவீங்க. ஹலோ, உண்மையாவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க, நான் அப்படிப்பட்ட பையன்லாம் கிடையாது. நீங்க எந்த ஊரு? நான் இங்கே தான், அண்ணா சாலை. அண்ணா சாலையா? ஐயோ ஓடிடணும், அண்ணன் வந்தா அவ்வளோதான். நீங்க எந்த ஏரியா? நான் வரேன். ஏய் பொண்ணு, ஸ்வெட்டரு சரியான லூஸா இருக்கும் போல, இவ்ளோ வெயில்ல ஸ்வெட்டர் போட்டுட்டு சுத்துது. அப்பா நல்ல சாப்பாடு. மாமா என்ன மாமா அம்மாவே பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லடா, உங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நிறைய சாப்பிடுவாங்க, நல்லா அள்ளி அள்ளி வாயில போட்டு போட்டு சாப்பிடும். ஆனா இப்ப ஒன்னொன்னா அப்படியே குறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. அதான் ஏன் இப்படி சாப்பிடுதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்டா தம்பி, சொப்னா பிறந்ததுல இருந்தே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்டா. சரி மணியாவது போலாமா? கடையில வேற ஆள் இல்ல, நான் தான் போகணும். போலாங்க. ரோஜா எங்க உங்க அண்ணி?
அண்ணே அண்ணி வாஷ்ரூம் போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க. ஆ ஸ்வெட்டர் நிக்குது. ஸ்வெட்டரு இவனா? ஐயோ போச்சு, அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான். ஓ கூட யாரும் நிக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு பேசி இவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. ஸ்வெட்டரு உன் வீடு எங்க இருக்கு? ஐயோ இவர் வேற நிக்கிறாரு. இவ ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிட்டு இருக்கா. ரோஜா. அண்ணி ஓ இந்த ஸ்வெட்டர் பேரு ரோஜாவா? ரோஜா யாருமா அது? உன் ஃப்ரெண்டா? அண்ணி அது ஆமாக்கா, நானும் ரோஜாவும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அப்பாடா தெரிஞ்ச பையன் தானா? பயந்துட்டேன். சரிப்பா தம்பி. விஜய் யார் இது? அது ஒண்ணும் இல்லைங்க, தெரிஞ்ச பையன் மாதிரி இருந்துச்சு, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி ஏறுங்க, மணியாவது. ரோஜா ஏறுமா. ஏய் இங்க பார்த்து ஏறு. ஐயோ பாவம். போனோடனே அவனை பார்க்க போறேன் இவனை பார்க்க போறேன்னு ஓடிராதடா, நிறைய வேலை கிடக்குது. வேலை கிடக்குதா? என்னக்கா வேலை? அது வீட்டுக்கு போய் சொல்றேன். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். ஏய் வாண்டு, என்ன வேலை சொல்லு. பாக்கியா சும்மா கடடி. அந்த ரோஜா பொண்ணு எதுக்கு இவ்வளோ வெயில்ல ஸ்வெட்டர் போட்டிருக்கோம்? ஆனா அந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. எங்க பார்த்துருப்போம்? பாவம், என்னால வேற நேரத்துக்கு மாட்டி இருந்திருக்கும், நல்லா அடி வாங்கி இருந்திருக்கும். எப்படியோ சமாளிச்சிட்டோம். டிரைவர் என்ன ஏதாவது பாட்டு போட்டு விடுங்கண்ணே. போடுற தம்பி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம் 93.5. உங்களுக்காக ரோஜா ரோஜா. இங்கேயும் ரோஜாவா? ரோஜா 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 உன்னை தென்ற தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன், உன்னை வேறு கைகளை தரமாட்டேன் நான். ஏயா நல்லா இருக்கிறியாயா? அத்தா நல்லா இருக்கேன் அத்தா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறையா. இரியா ஆரத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வரேன். இப்ப உள்ள போயா, யாரு கண்ணும் உன் மேல படாது. சரிங்க அத்தா. செம்பா தம்பி உள்ள கூட்டிட்டு போமா. சரிதா. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்களா? மாமா நான் சூப்பரா படிப்பேன், நான் தான் என் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட். வெரி குட் பாக்கியா. டே வேலு நீனு? நான் கொஞ்சம் கம்மி தான் மாமா, அந்த அளவுக்குலாம் படிப்பு நம்மளுக்கு வரல. சரி படிப்பு வரலன்னா பிரச்சனை இல்லை, ஆனா வேற ஏதாவது டேலண்ட் கண்டிப்பா இருக்கணும். அதையாவது கண்டுபிடிச்சியா? நல்லா மாங்காய் திருடுவேன் மாமா. டேய் அடி வாங்க போற நீனு, இதெல்லாம் ஒரு டேலண்டாடா? மாமா நீ டேலண்ட்னு என்ன கேக்குறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி அதெல்லாம் விடு. அம்மா எங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்த? உங்களுக்காக நிறைய ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அத ஃபர்ஸ்ட் காமி மாமா. இப்பதான் டேலண்ட் பேசிட்டு இருக்க. ஏய் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சு போங்க. மாமா ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கான்ல, ரெஸ்ட் எடுக்கணும். எந்திரிங்க. ஏம்மா மாமா எங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருக்குதுமா, அதெல்லாம் பார்க்கணுமா? டேய் அவன் இங்க தாண்டா இருப்பான், வந்த நாள்லே அவனை டார்ச்சர் பண்ணமா. போங்க ரெண்டு பேரும் அங்கிட்டு. அவன் குளிச்சுட்டு வந்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பொறுமையா உட்காந்து பார்க்கலாம். ஏக்கா ஏன் வரட்டுற? டேய் இதுங்கள்ட்டெல்லாம் உட்காந்தீங்கன்னா உட்காந்துட்டே தான் இருக்கணும். எந்திரிச்சு போய் குளிச்சு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குடா. ஆமா மாமா நீ ரெஸ்ட் எடு, நாங்க போறோம். என்ன வானே போலாம். புள்ள நல்லா அசந்து தூங்குது, தூங்கட்டும். எவ்வளோ இழைச்சி போயிட்டான். கண்டிப்பா போகும்போது நல்லா தேத்தி விட்டு தான் அனுப்பணும். ரோஜா 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 உன்னை தென்ற தீண்டவும் விடமாட்டேன், அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டேன். யாரு போனு? ஓ அக்கா போனா? யாராவது அக்காவுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நம்ம எதுக்கு எடுத்துக்கிட்டு. என்ன ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது அர்ஜென்ட்டா இருக்குமோ? கண்மணியா? கண்மணினா மாமாவோட தங்கச்சி தானே? இவளை சின்ன வயசுல பார்த்தது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா விளையாடுவோம். இப்ப அக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறா, சரி எடுத்து பேசுவோம். ஹலோ அண்ணி. அண்ணி ராஜா மாமா வந்துட்டாரா? எப்படி இருக்காரு அண்ணி? இழைச்சிட்டாரா இல்ல நல்லா இருக்காரா? வந்து சாப்பிட்டாரா? இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரோ? இவ எதுக்கு நம்மளை பத்தி இப்படி விசாரிச்சுட்டு இருக்கா? அண்ணி ஏதாவது பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்களா? இந்திரா தம்பி கோவப்படாதீங்க. நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன ஓவரா பண்றீங்க? ஆமாண்டா, உங்களுக்குலாம் நான் ஓவரா பண்ற மாதிரி தெரியுதா? ஏன் தெரியாது?
பொண்ணு வீட்டில் நிறைய சொத்து பத்து வச்சிருக்கேன், நிறைய நகை போடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிருப்பீங்க. அப்படியே நீங்கள் எல்லா குடும்பமாக செட்டில் ஆயிடலாம்ல. நான் என்னத்தை வச்சிருக்கேன், அதனால தானே. அண்ணி என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏஹே, உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? என் அண்ணன் எங்க? அவனை கூப்பிடு. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துல மட்டும் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். சந்திரனுக்கு தன்மையை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. அவனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. நீங்க நடுவுல வந்து ஏதாவது பண்ணீங்க, யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சுடரு என்னங்க 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 என்னாச்சுங்க? என்னங்க அண்ணா அண்ணா என்னாச்சுண்ணே? அண்ணா என்னங்க ஏதாவது பேசுங்கங்க. தன்மைக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. மீ கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா டக்குன்னு. எந்திரா ஏதாவது பண்ணுடா. என்னங்க பாருங்கங்க. என்னங்க அப்பா இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல தம்பி. சரி வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கும் ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம். தம்பி வேணாம் தம்பி, வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்பா உங்களுக்கு வீட்டில் யாருமே இல்லை, 2 பொண்ணுங்களை வச்சுட்டு நீங்கள் தவிச்சிட்டு இருப்பீங்க. நானே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. அண்ணா ஆமாண்ணே, சொல்கிறத கேளுங்க. எந்திரிங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாம். வாங்க, மற்ற விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாண்ணே. வாங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சந்திரனுக்கும் தன்மைக்கும் தானே கல்யாணம் ஆகும். நீங்கள் அதை பற்றி யோசிச்சு மனசை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்காதீங்கண்ணே. வாங்கண்ணே, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். என்னங்க வாங்கங்க போகலாம். மச்சி என்னாச்சு? இந்திரன் எதுவும் பேசினாரா? அதை ஏன்டி இப்ப ஞாபகப்படுத்துற? இல்லடி, அக்காவோட என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் எதுவும் பேசினாரா என்னன்னு கேட்டேன். எதுவும் பேசலடி. எப்படி போய் பேசுறது, யார் மூலியமா பேசுறது ஒன்றும் தெரியல. அப்படியே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். யார் இந்த நம்பரு? தினமும் ஃபோன் பண்றானா? எடுத்து பேசுடி. பேசினா யாருமே பேசவே மாட்றாங்கடி. சரி கொடு, நான் பேசி பார்க்குறேன். வேணாண்டி, எதுக்கு வம்பு, விட்டுடுவோம். 10 வாட்டி அடிப்பான், நம்ம எடுக்கலனா அவனே கடுப்பில் வச்சுட்டு போயிடுவான். சரி, அப்புறம் கல்யாணம் எப்போ? நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் லாஸ்ட்ல. ஓ, அப்போ இனிமே ஜாலி தான். ட்ரெஸ் எடுக்க போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டமாக இருக்குமே. ஆமாண்டி, அக்காவுக்கு ஆசை மெஹந்தி ஃபங்க்ஷன், சங்கீத்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு. நிம்மதி, நான் ஒன்று பார்க்கணுமா? என்னடி இது? நான் உன்னை பார்க்கணும்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். யார் இவன்? தெரியலையே. சரி விடு, கண்டுக்காத. ஷோ, நம்மளுக்குன்னு வருவாங்க போல. நம்ம ஃப்ரெண்ட்ஸை எவனாவது கலாய்ச்சிட்டு இருக்க போறானுங்கடி. இருக்கும், இவனுங்களா கூட இருக்கலாம். கை ஒரே எரிச்சலா எரியுது. டாட்டூ குத்துனா இப்படி எரியுமா? பா. வேலை எல்லாமே முடிஞ்சு சீக்கிரமாகவே லாக் அவுட் பண்ணிட்டேன். அம்மாவும் அப்பாவும் வேறு வீட்டில் இல்லை. போர் அடிக்குது. நிம்மதி இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அவளும் போயிட்டா. என்ன பண்ணலாம்? சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லலாமா? வேண்டாம், நம்மளே போய் சந்திரனை சர்ப்ரைஸாக பார்க்கலாம். சார் சொல்லுங்கண்ணா. சார் எல்லா ஃபைல்ஸும் எடுத்து வச்சிட்டேன், லாக்கர் கீயும் வச்சிட்டேன் சார். சரிண்ணே, நான் பிரிண்ட் அவுட்லாம் எடுத்து வச்சிட்டேன். அவங்க ஒரு 11:30க்கு மேலே வராங்களாம். பக்கத்து பிரான்ச்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஜூஸு ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கணுண்ணே, அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி சார், வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அண்ணே, அப்படியே நம்ம முருகன் அண்ணன் ஹோட்டலில் சொல்லி வச்சுட்டு வாங்கண்ணே. சாப்பாடுக்கும் நம்ம தான் அரேஞ்ச் பண்ணணும். சொல்லிடுறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, வரலாமா? தனு, தன்மைமா, வாங்கம்மா, உள்ள வாங்க. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? அண்ணே நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. சரிம்மா, நீங்க சார்கிட்ட பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. தனு, என்னடி திடீர்னு வந்திருக்க? சும்மா தான் சந்துரு, மீட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமாகவே லாக் அவுட் பண்ணிட்டேன். அம்மா அப்பாவும் அங்கே நம்ம வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறதுக்காக. நிம்மதியும் காலேஜ் போயிட்டா, ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரின்னு வண்டி எடுத்து கிளம்பி வந்துட்டேன். லூசு, எப்படி சொல்ற? சந்துரு, ஏதாவது வேலையா இருக்கீங்களா? ஆமா தனு, இன்னைக்கு ஆடிட்டிங் வராங்க, கோல்ட் செக் பண்றதுக்கு. அதான் பிஸியா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐயோ, சரி ஓகே, அப்ப நீங்க பாருங்க, நான் கிளம்புறேன். குதிரைவாலு, எங்கடி போற? இங்கே இரு. நீங்க தான் பிஸியா இருக்கீங்களே, அப்புறம் நான் இருந்தா என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து கோல்டு தான் செக் பண்ணுவாங்க. நான் இங்கே சும்மா தான் உட்காந்துருப்பேன்.
ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும்தான் நான் போய் ஆன்சர் பண்ணணும். மற்றபடி அங்கே கிளர்க்கும் பிஓவும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. ஓ அப்படியா, சரி சந்துரு. தனு, நான் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிளர்க்கிட்ட கொடுத்துட்டு வரேன். நீ இங்கே சேர்ல உட்காந்துரு. ஆ ஓகே சந்துரு. சிச்சோ, சந்துரு ஃபோன் அடிக்குது. என்ன பண்ணலாம், அவர் வேற பிஸியா இருக்காரே. சரி, எடுத்து பிஸியா இருக்காருன்னு சொல்லுவோம், அப்புறம் அடிச்சுட்டே இருப்பாங்க. அன்னோன் நம்பரால இருக்கு. என்ன பண்ணலாம், சரி எடுத்து பேசுவோம். சந்துரு மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏன் நீங்க என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிச்சயம் ஆனது கூட எனக்கு தெரியாது மாமா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு நினைச்சு வளர்ந்துட்டேன் மாமா. இப்ப என்னால என்ன மாத்திக்க முடியல. ப்ளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கோங்க. எங்க அம்மா இப்ப உங்க வீட்டுல தானே மாமா இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க நான் உங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. நான் போனை வைக்கிறேன் மாமா, நீங்க அம்மா கிட்ட சொல்லி அனுப்புங்க. தனு, ஏய் தனு, என்னாச்சு? ஏன் அழுவுற? உங்க போன். போன்ல என்ன? நான் வீட்டுக்கு போறேன் சந்துரு. ஏய் லூசு, என்னடி ஆச்சு உனக்கு? நீ எதுவுமே சொல்லாம போனீனா எனக்கு எப்படி தெரியும்? இல்ல சந்துரு, என்ன நீங்க ஏமாத்திட்டீங்கல்ல. தனு, என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லு. நான் கிளம்புறேன் சந்துரு. ஏய் தனு, நில்லு தனு. சார், ஆடிட்டிங்க்கு எல்லாம் வந்துட்டாங்க சார். என்னென்ன சொல்றீங்க? இப்பயே வா. ஆமா சார், சீக்கிரமாவே வந்துட்டாங்க. நானும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். சார், தன்மை பாப்பா எங்க சார்? அவளுக்கு அர்ஜென்ட்டாக ஏதோ மீட்டிங்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்கண்ணே, அதான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டா. சரி சார், நான் லதா மேடம்கிட்டையும் சூர்யா சார்ட்டையும் சொல்லிட்டு வரேன் சார். சரிண்ணே. தனுக்கு என்னாச்சு? ஏன் இவ்வளோ பதட்டமாக அழுதுகிட்டே போறா? ஃபோன் ஏதோ சொன்னாலே. அம்மா, என் ஃபோனில் என்ன இருக்கு? யாரு? ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் கால் பண்ணியிருக்கிறாங்க.